கபடி 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 அடி எதுவும் படலையே. நான் அது நான் கனவுல கபடி கபடி விளையாடிட்டு இருந்தேன். நீங்க பிடிச்ச பொடியிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பயங்கர வெறியில இருக்கீங்க போல இருக்கு. நான் உங்க கை ஐயோ, உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுதான், ஆனா நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க? நான் ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருந்தேன்ல, எனக்கும் இதே மாதிரி கனவுகள் தான் வரும். ஒரு நாள் திருடங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், இன்னொரு நாள் ரவுடிங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். உங்க கனவு உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா அப்பதாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க உங்களோட லட்சியத்துல இவ்வளவு டெடிகேஷனா இருக்கீங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்களை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. எப்படா வீடியோன்னு காத்துட்டு இருக்கேன் சந்தியா. என்ன பாருங்க, நாளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதோ நான் கடுமையா உழைக்க போறேன். உங்களால கண்டிப்பா முடியுங்க. பரி, உன் டான்ஸ் டீச்சர் ஏன் இன்னும் வரல? சித்தி, அவர் வந்துருவாரு. வேற ஒண்ணும் இல்ல, மத்த ஸ்டூடெண்ட்ஸோட அம்மாவையும் பார்க்கணும்னு போயிருப்பார்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆகுதோ என்னமோ. அவர் இப்ப வந்துருவாரு. ஆமாம்மா, இன்னைக்கு நீங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. தேங்க்யூ, நீங்க என் பேச்சு கேட்டதுக்கு. நான் என் அழகான குழந்தைங்களோட பேச்சு கேட்காம இருப்பேனா? ஆனா எனக்கு என்னமோ இந்த ஒகேஷனுக்கு ஓவரா ட்ரெஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. அட இல்லம்மா, நீங்க உங்களை நல்லா பிரசன்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஹலோ ராகேஷ் சார். How are you? ஹலோ சார். Actually நான் பிரீத்தியை பார்க்கிறதுக்காக இங்க வந்தேன். இங்க இருக்காங்க, வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. நான் பரியோட அம்மா. ஓகே. பரி வா, நாம வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம். போகணும்னு சொன்னேன்ல, வா வா. அந்த சைடு இருக்கு, பாத்து போங்க. நீங்க உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? சரி, நீங்களும் உட்காருங்க. சரி. அது பரி இதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க ரெண்டு பேரோட உறவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு நான் இங்க வந்ததே அவளுக்காக தான். அப்படின்னா நீங்க பரிக்காக தான் இங்க வந்தீங்களா? அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல, அப்படி சொல்லல. உண்மையை நான் சொல்லணும்னா நான் இங்க வந்ததே இன்னைக்கு பரிக்காக தான்.